அனைவருக்கும் வணக்கம். நெறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறீங்கன்னா, யூடியூப்ல எனக்கு பார்த்தீங்கன்னா, வியூஸே போகல அப்படின்ட்டு நீங்க கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வியூஸ் போகாமல் இருக்க முக்கிய காரணம் காப்பிரைட்ஸ் தாங்க. உங்களுக்கு சின்னதா காப்பிரைட்ஸ் வந்தாலும் மொத்தமா உங்களுக்கு வியூஸ் போகாது. இந்த விஷயத்த நான் நெறைய டைம் நெறைய இடத்துல சொல்லிட்டேன். இருந்தாலுமே நெறைய பேர் வந்து இதே மிஸ்டேக் தான் பண்றீங்க. புதிய யூடியூபருக்கு நெறைய ப்ராப்ளம்ஸ் நெறைய தெரியணும். ஸோ நம்ம சேனல் வந்து ஃப்ரெண்ட்லி டீச்சிங் நெறையவே பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இன் ரீசென்ட் டேஸில் எனக்கு வியூஸ் போகல நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் போகாமல் இருக்க கன்சிஸ்டன்சி தான் மெயின் காரணம். தொடர்ந்து நீங்கள் வீடியோ போடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, காப்பிரைட்ஸ் வந்தால் வியூஸ் போகுமா அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. ஸோ நம்மக்கிட்ட நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா 18 மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை நம்பி ரெகுலராக நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி உங்களுடைய யூடியூப் டவுட்டை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அண்ட் தென் நானும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் உங்கள் டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து ரிவ்யூவும் கொடுத்துருக்கீங்க. அதனுடைய ரிவ்யூஸ் எல்லாம் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, காப்பிரைட்ஸ் வந்தால் ஏன் வியூஸ் போகாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். காப்பிரைட்ஸ் வந்தால் நம்ம சேனலுக்கு மொத்தமாக வியூஸ் அடி வாங்கும். இது பார்த்தீங்கன்னா, என்னுடைய இன்னொரு சேனலுக்கு நான் வந்து ரியலாகவே நான் அனுபவிச்சேன். பிகாஸ் என்னுடைய இன்னொரு சேனல் பேர் வந்து பிரகனி டாக். அதில் நான் லைவ் மட்டும் தான் போடுவேன், நைட் டைமில் போடுவேன். ஸோ டே டைமில் எனக்கு ஒர்க் இருக்கும். அந்தமாதிரி சமயத்தில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரபாரதம் பாடும் இல்லையா, மணி 1, 2, 3 மணி அந்த மாதிரி ஆச்சுன்னா ஒரு பெல் அடித்து சுப்ரபாதம் பாடும். அந்த மாதிரி பாடும்போது நமக்கு காப்பிரைட்ஸ் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நாள் பார்த்தீங்கன்னா, எனக்கு 1 லட்சம் 2 லட்சம் போன இடத்துல சுகரா பார்த்தீங்கன்னா 30,000 20,000 கூட போகலை, 2,000 3,000 மட்டும்தாங்க போச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் காப்பிரைட்ஸ் வராமல் பார்த்துக்குங்க. உங்களுக்கு காப்பிரைட்ஸ் வராமல் சாங் எடுக்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் அதே சாங்லேயும் ப்ராப்ளமும் இருக்குது. பிகாஸ் ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடையது, அவங்க எப்போ வேணால் உங்களுக்கு காப்பிரைட்ஸ் கொடுக்கலாம். அந்த சாங்க்கு நான் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க காப்பிரைட்ஸ் உரிமை வாங்கிடலாம். சரிங்களா? பாட்டு நம்ம யூடியூப் ஆடியோ லைப்ரரியிலே இருக்குது. அந்த பாட்டை நம்ம எடுத்துக்கலாம். அதுலேயும் எல்லா பாட்டுமே நம்ம எடுக்க முடியாது. சில சாங் மட்டும்தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஸோ காப்பிரைட்ஸ் வந்து உங்கள் சேனலுக்கு முக்கியமாக வியூஸ் போகவே போகாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, மேஜர் மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. வீடியோவை பல்காக டெலீட் பண்ணாதீங்க. இது மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். திரும்ப ஏன் இவன் சொல்கிறான்னு நீங்கள் கேட்கலாம். அகைன் நான் எத்தனை டைம் சொன்னாலும் என்னை ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு வந்த அந்த சப்ஸ்கிரைபர் கூட இந்த தப்பு பண்ணுறாங்க. சிஸ்டர், நான் இப்போ ஒரு வீடியோவை கொஞ்சம் பிரைட்னிங் கம்மியாக இருக்குன்ட்டு அப்லோட் பண்ணிட்டேன், திரும்ப நான் அதை வந்து ரீஅப்லோட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், ரீஅப்லோட் பண்ணக்கூடாது, ரீயூஸ்டு வரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பல்காக டெலீட் பண்ணக்கூடாது. ஏன் பல்காக டெலீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, இப்போது நம்ம ஹாஸ்பிட்டலில் ஹார்ட் பீட் எப்படி மேலே கீழே இறங்கி போயிட்டுருக்கு, அது போல் தான் நம்மளோட சேனல் வியூஸும் அப் அண்ட் டவுன் இறங்கி போயிட்டுருக்கோம். ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் நீங்கள் வெட்டி எடுத்துட்டிங்கன்னா கனெக்ட் ஆகாது. யூடியூப் வந்து குழம்பிடும், இது என்ன ஆடியன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போய் காட்ட அப்படின்னு. திரும்பவும் நீங்கள் புதிய வீடியோவை போட்டு புஷ் பண்ணி உங்கள் சேனலை ரன் பண்ணணும். யூடியூப் என்பது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசுங்க. இதில் பார்த்தீங்கன்னா சாதிக்க நம்ம ரெகுலர் போஸ்ட்டு ரெகுலர் வீடியோ பண்ணணும். ஈவன் இது வந்து ஒரு பெரிய ஒர்க்கு. ஸோ யூடியூப்பில் வந்து வீடியோ போடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏர்னிங்ஸ் எடுக்கிறது அதை விட ஈஸி கிடையாது. பல சுச்சுவேஷனை தாண்டி தான் நம்ம போடணும். பல ப்ராப்ளம் வருது. மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு காப்பிரைட் பிரச்சனை தாங்க வருது. புதிய யூடியூபர்ஸ் ஃபுல்லாக வந்தோடனே என்ன நினைக்கிறீங்கன்னா, சினிமா சாங் போடணும், சினிமா சாங் போட்டால் வைரல் ஆகிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் வளர்க்குறீங்க. தயவு செஞ்சு என்னுடைய ஒரு அனுபவப்பட்ட ஒரு கருத்து என்னென்னா, ஸ்டார்டிங்கில் நீங்கள் சினிமா சாங் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஓன் அடையாளத்தை மட்டுமே நீங்கள் யூடியூப் சேனலை ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓன் அடையாளம் மக்களுக்கு எப்போ புரியுதோ அப்போ நீங்கள் சினிமா சாங் யூஸ் பண்ணுங்கள். ஈவன் நீங்கள் வந்த உடனே சினிமா சாங்கை போட்டிங்கன்னா உங்களை மக்கள் மறந்துடுவாங்க. லைக் அந்த சாங்கை மட்டும்தான் மைண்டில் வச்சுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இது போல் நிறைய டிப்ஸ் இருக்குங்க, லாட்ஸ் ஆஃப் டிப்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு 10 நாளில் ஃபேஸ்புக்குடைய A to Z டீட்டெயில் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணப்படும். தயவு செஞ்சு பார்த்துக்குங்க. ஃபேஸ்புக் மட்டும் இல்லை, இன்ஸ்டா எல்லாமே. ஸோ இதுக்காக நான் ஒரு டிஜிட்டல் கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக கம்மிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தரேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேக் ஆப்ஷன் யாருக்கெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த டேக்கில் எனக்கு ஏர்னிங்ஸ் எடுத்திருக்கேன். நான் எங்ககிட்ட கேட்டிங்க, உங்களுக்கு டேக் பண்ணால் ஏர்னிங்ஸ் வருதான்னு கேட்டிங்க. ஏர்னிங்ஸ் வருது. 2 பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு
ரூ. 72 கிடைச்சிருக்கு. இது மாதிரி 2, 3, 4, 5 அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு அதிகமாக ஏர்னிங்ஸ் வரும். டேக் பண்ணுங்கள் உங்கள் பொருட்களை. ஸோ இந்த டேக் ஆப்ஷன் பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியலனா உடனே மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பெய்ட் சர்வீஸ் தான், ஜஸ்ட் 200 ஒன்லி. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதுவும் பார்த்தீங்கன்னா நியூ இயர்லேருந்து இந்த பேக்கேஜ் மாறும். ஸோ அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து இந்த 200 பேக்கேஜில் உங்களுக்கு தேவையான டவுட்டை நீங்கள் கேட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.